லோக்கி என்ன சொல்லவே தேவையில்லை, எப்போதுமே மாசா குக் பண்ணிட்டாரு. ஏன்னா எப்போதுமே ஒரு சாப்பாடு விஷயத்த வந்து மிக்ஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். போன வாட்டி லியோல சாக்லேட் மிக்ஸ் பண்ணாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் படத்துல வந்து சோறு வடிச்சு போட்டாரு. ஸோ இந்த வாட்டி என்னன்னா அதுதான் வரும்னு நினைச்சா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் தெரியுது. ஃப்ரேம்ல எங்க பார்த்தாலும் கோல்டு வாட்ச் பறக்குது, கோல்டு பிஸ்கெட் பறக்குது, கோல்டு கல்லு பறக்குது. தலைவர் என்ட்ரியே மாசா இருந்துச்சு. ஒருத்தர் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வராம பாருன்னா அந்த வாட்ச் எடுக்கிறாரு. தலைவர் தான் கொண்டு வரான்னு நினைச்சா இவன் வச்சிருக்கான் அந்த வாட்சை. இவன் இருந்து அப்படியே அந்த ஸ்லைட் பண்ணிட்டு உள்ள வருவார். பாத்தீங்களா, வேற லெவல்ல தெம்பிட்டார் தலைவர். நல்லா இருந்துச்சு. எப்பயும் போல பிளாக் பஸ்டர் மூவியோட டைட்டில்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கு. எதிர்பார்க்கல, பட் தமிழ் ஆல்வேஸ் கோல்ட்ல, ஸோ ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் மூவி டைட்டில். கூலி டைட்டில் பற்றி நம்மளுக்கு இப்போ கூலி டைட்டில் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ, சொல்லவே வேணாம். ரொம்ப தலைவருக்கு செட் ஆகும், நல்லா செட் ஆகும். அவர் தான் பெரிய படம் இந்த என்ன படம் ஜெயிலரு, அதுவும் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஜெயிலரு இதுவும் நல்ல ஹிட்டு. ஒரு 1000 எபிசோடில் வந்துடும் அந்த படம். பக்கா சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல் மாசா இருந்துச்சு. என்ட்ரி ஃபைட்டு இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. லோகேஷோட அதே ஒரு கிளாரிட்டியில் கோல்டு ஏதோ ஒரு பக்காவாக குக் பண்ணுறாரு. அனிருத் பிஜிஎம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் இருந்தது. தலைவரோட பேக்ரவுண்ட் வாய்ஸு, என்ட்ரி, அந்த ஸ்லைட்டில் இப்படி வந்தோடனே அந்த கண்ணாடி மட்டும் தெரிகிற மாதிரி அந்த இது சூப்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். டைட்டில் நல்லா இருக்குது, நேமும் நல்லா இருக்குது. லோகேஷ் கனகராஜுக்கு இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். கூலின்றது ஒரு சூப்பர் ஸ்டார் டைட்டில் தான் தலைவருக்கு. எனக்கு கூலிக்காரன் வந்திருக்கு, அதே மாதிரி கூலின்றது ஒரு நல்ல டைட்டில் தான், சூப்பர் ஸ்டாருக்கு அமையுது. எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அடுத்தது தலைவர் ஸ்டார் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸ் மாறவே இல்லை. முதல் எப்படி இருந்தது அந்த வயசே எல்லா படத்துலயும் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கு. லுக்கு நிஜமாவே மாசா இருந்துச்சு. தலைவர் ஒரு யூத் மாதிரி இருந்தாரு. ஏன்னா அப்பையிலேருந்தே தலைவரை நாங்க பார்த்து ரசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வாட்சை வாங்கி எல்லாரும் மூஞ்சில அடிச்சுட்டு ஒரு ஷாட் இப்படி வரும் பாருங்க, அதுல அப்படியே டைம் தெரியும் 6 PM சொல்லிட்டு. ஸோ செம்ம ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா லோக்கி ஏன்னா பார்த்து செய்யறாரு. அவரே சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு 6 months பிரேக் கொடுங்க, நான் வந்து செம்மையா பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுக்காதனால தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் செம்மையா டைம் எடுத்துட்டு அண்ணன் பொறுமையா பண்ணட்டும், வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து எதுவுமே ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மூவி ஃபுல்லா பார்த்த பிறகு தான் இந்த மூவிக்கு வந்து இது செட் ஆகுமான்றது நமக்கு தெரிய வரும். படம் நல்லா போகும். 1000 days போகும். நம்ம 1000 நாட்கள் எந்த படத்தை நீங்கள் 4 தடவை கூட அந்த படத்தை பார்க்கலாம். நம்ம தலைவரை படம், நம்ம தலைவரை பற்றி, நம்ம ரஜினிகாந்த் சாரை பற்றி ஒன்றுமே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நோ பேட்ஸ். இவருக்கு பார்க்கலாம், மேபி அது உள்ளே இருக்கிறது என்னன்றது தெரியாமல் இருக்கலாம். மேபி அதை ஃப்ளாஷ்பேக்கில் ஏதாவது ரிவீல் பண்ணலாம். மேபி அவர் தங்கம் கடத்தினது எப்படி ஒரு கூலியாளாக இருந்து எதனா அந்த கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி கட்டியிருந்தது, கூலியோட அந்த இது மாதிரி இருந்துச்சு. மேபி அது ஃப்ளாஷ்பேக்கில் ஏதாவது கொஞ்சம் அந்த உழைப்பாளியில் இருந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏதாச்சும் கொஞ்சம் மேபி ரெஃபர் பண்ணலாம். மேபி இருக்கலாம், அந்த மாதிரி எதனா இருக்கலாம். தங்கத்தை கடத்தல கதையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, உள்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது தலைவர் படம்லாம் எப்பயுமே மாஸ் தான். அவரு சீன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு திரை உலகில் ரொம்ப எல்லா படமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் தலைவர் படம். எல்லா சீனுமே மாஸ் தான். ஒரு படத்துல கூலியாக தான் நடிச்சிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மாஸ் பண்ணனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஏன்னா இது டீசர் தானே, ஜஸ்ட் தேட்டரில் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் மாசா இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஃபைனல் ஷாட் எல்லாம் கண்ணில் லைட்டாக ரத்தம் தெரிச்சிருக்கும். பார்த்தீங்களா அந்த கோல்டு கவர் எடுக்கிறப்ப வேற லெவலுங்க. அதுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, ட்ரெய்லர் வரட்டும், ட்ரெய்லரை நாங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் படத்தையும் நாங்கள் ஃபுல்லாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். நல்லா தான் பண்ணுவாங்க அவங்க. ஆல்வேஸ் தலைவருக்கு வந்து நம்ம ஆக்டிங் சொல்லி தர வேண்டியது இல்லை, அவர் நல்லாவே பண்ணுவார். அவரோட 2 காம்போவும் நல்லா தான் வரும். தமிழ் லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சூர்யாவோட மாசு நல்லா காட்டுறாரு. நல்லா தான் பண்ணாரு. லியோ எப்படி பண்ணாரோ இது டபுள் மடங்கு பண்ணுவார். சூப்பர். அனிருத்தோட ரொம்ப பெரிய ஃபேன் நான். சூப்பராக இருந்துச்சு, பக்கா வேற லெவல். இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். அவருக்கு என்ன, இன்னும் வயசானாலும் அந்த ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்கிற மாதிரி அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு இன்னும் குறையலன்ற மாதிரி அவருக்கு என்றைக்குமே அந்த ஸ்டைல் குறையாது. இன்னும் குறையாமல் நிறையா பண்ணுவாருனாலுங்க. நாங்கள் 79லேருந்து பார்க்குறோம் தலைவரை. அதே லுக்கு சூப்பராக இருக்குது. பழைய லுக்கு அப்படி அமையுது. அதெல்லாம் பேசுகிற வசனம் நல்லா இருக்குது. சோறு உண்டு சுகம் உண்டு சொர்க்கத்தில் இடம் உண்டு, அதெல்லாம் நல்லா சீக்கிரமாடி பேசியிருக்காரு. பழைய டைலாக இப்போ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு சீனை பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. தலைவருக்கு எப்பயுமே பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த சீனே உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இதோட சூப்பராக இருக்கும். தலைவர் லுக் அது வேற லெவலில். நாங்கள் புதுசா எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த கண்ணாடி ஸ்டைலு, தலைவரோட ஹேர் ஸ்டைல் அப்படியே விண்டேஜ் லுக்கு செம்மையா இருந்துச்சுண்ணே. இந்த மாதிரி லுக்கெல்லாம்
அது ஓல்டு டைலாக் என்ன சொல்ல முடியல, இவர் வருவார் அவர் போவார்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக ஒரு டைலாக் மட்டும் நான் ஞாபகம் இருக்கு, சொர்க்கத்தில் இடம் உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோவே தலைவர் பேசுனது என்னால் திருப்பி பேச முடியல, பயங்கரமான மாஸ் டைலாக்கு. ஸோவே இந்த மாதிரி டைலாக் எல்லாம் 90s அப்படி வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ மறுபடியும் இப்போ கூட்டிட்டு வந்திருக்காரு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் எல்லாமே மாஸா இருந்துச்சு. ஸோ ஏதோ புதுசாக ட்ரை பண்றாரு. ஆல்வேஸ் அனிருத் மியூசிக் எப்பவுமே எதுவுமே சொல்ல முடியாது, இதுவும் நல்லா இருக்கு. நல்லா பண்ணுவார் லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை பற்றி. இந்த படத்தை நல்லா பண்ணுவார், நல்லா டீசன், நல்லா எக்ஸ்பெக்டேஷன், வெரி குட் எக்ஸ்பெக்டேஷன். வி ஆர் வெயிட்டிங், எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியலையே. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. லோகேஷ் வந்து எப்பவுமே இல்லாத மாதிரி ட்ரக்ஸ் அது இல்லாம மாதிரி இந்த வாட்டி சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. லியோவில் அவர் என்ன சொன்னாரு, நிறைய கொஞ்சம் டைமிங் கொடுக்காதனால டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, இந்த வாட்டி நான் நல்லா சாட்டிஸ்ஃபைட் மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் தலைவர் காம்போ ஃபர்ஸ்ட் டைம் நல்லா மேபி பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சூன் இந்த இயர் ரெண்டுக்குள்ள தலைவர் பர்த்டேக்குள்ள எதனா படம் முடிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தோணுது. லோகேஷ் கனகராஜ் பற்றி இருந்தாலும் அவர் பண்ண படத்தில் ஒரு 2-3 படம் நான் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணியிருக்காரு. இதுவும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இவருக்கு பண்ணுறாங்கனாலுமே அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும் எப்பயுமே. அவங்க இதை விட நம்மளே எப்படி யோசிக்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் கலெக்ஷன் தான் தலைவர் எல்லாமே. கூலின்னு வச்சிருக்காருன்னா ஏன்னா அது ஒரு சிரஞ்சீவியோட டைட்டில் தான், ஒரு அப்பா எடுத்துறாரு கூலின்னு சொல்லிட்டு, கூலி போட்டர்னு. ஸோ இப்போ வந்து நம்ம தலைவர் வந்து பண்றப்ப ஒரு வெரைட்டியா தெரியுது. ஏன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க தக் லைஃப் வரும், தக் லைஃப் கிரேட் ஆஃப் டைம் அந்த மாதிரி புதுசா ஏதாவது வரும். ஏன்னா முன்னாடி போஸ்டர்ல கூட டைம் இஸ் கோல்டுன்னு விட்டுருந்தாரு. ஸோ ஏதாவது புதுசா வெரைட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டைட்டிலா இருக்குன்னு நினைச்சா டக்குன்னு பார்த்தா கூலின்னு வச்சிட்டாரு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசியில் அந்த பேட்ச் கூலி போர்ட்டர் பேட்ச் ஒன்று காட்டுவார், அப்படியே ரத்தத்தை தெரிச்சு அந்த பேட்ச் வேற லெவலில் இருக்கு. அதில் பேர் தான் காட்டுவார் நினைச்சா டக்குன்னு பார்த்தா அதை காமிட்டு அப்படியே டைட்டில் போட்டார் கூலின்னு சொல்லிட்டு. யாருமே எதிர்பார்க்கல அந்த டைட்டில. ஸோ நாங்க எல்லாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறையாம அதுக்கேற்ற மாதிரி மூவியும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.